ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாய்லாந்திற்கும் கம்போடியாவுக்கும் பல இந்து கோயில்கள் இருக்கக்கூடிய பகுதி எங்களுடையது என்று கூறிக்கொண்டு சமீபத்திலே ஒரு வார காலம் போரிட்டார்கள். இப்பொழுது ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிவு கூட ராகுல் காந்திக்கு இல்லையே என்பதுதான் என்னுடைய கவலையாக இருக்கு. ட்ரம்பை பற்றி இவர்களுக்கு தெரியவில்லை. ட்ரம்ப் அவருடைய பாப்புலாரிட்டி கிராஃப் இப்பொழுது 30க்கு கீழே வந்துவிட்டது. அமெரிக்காவிலே அவருடைய பாப்புலாரிட்டி 44 இருந்தது, இப்பொழுது 25 வந்துவிட்டது. ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய பாப்புலாரிட்டி 70க்கு கீழே 10 ஆண்டுகளாக வரவில்லை. ராசா அவர்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய யூபிஏ அரசாங்கத்தில் 2004 இருந்து 2014 வருடம் வரை இருந்த யூபிஏ அரசாங்கத்திலே உங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் என்பதனை நினைத்து பார்க்கிறேன். EOWs பிரிசனர்ஸ் ஆஃப் வார் 1971 இண்டோ பாக் வாரிலே இருந்ததா இல்லையா என்பதனை நான் ராகுல் காந்தியை பார்த்து ராசா போன்ற தலைவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். அந்த 93,000 பிரிசனர்ஸ் ஆஃப் வாரை இலவசமாக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கொடுத்தார். ஒரு நாளைக்கு நீங்க வார் நடத்தணும்னா $1 பில்லியன் வரும். 7,500 கோடி. 7,500 கோடி இல்லாம ராணுவ வீரர்களுக்கான ராணுவ தளவாடங்கள், குண்டுகள், தோட்டாக்கள், மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் இதெல்லாம் வேணும்னா நீங்க 7,500 கோடி ஒரு நாளைக்கு. ராகுல் காந்திக்கு அது தெரியுமான்னு தெரியல. அவர் எழுதி வச்சுன்னு படிக்கிறாரு, எழுதி வச்சுன்னு வெளியில படிக்கிறாரு, பேசுறாரு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ராணுவ பிரிவு தலைவர், முன்னாள் ராணுவ வீரர் ராமன் அவர்கள் நம்மோடு இணைக்கிறார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு லோக்சபாவில் ரொம்பவே அதிரடியான வாதங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே நாங்க தான் பெருசா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆபரேஷன் சிந்தூரை பத்தி ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வச்சிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா ஒரு வேறு நாட்டினுடைய துணை அதிபர் உங்களுக்கு தாக்குதல் நடத்த போறதாக ஒரு தகவல் சொல்றது கேவலமா இல்லையா, வெக்கமா இல்லையா, உளவுத்துறையினர் தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை எப்ப ராசா அவர்கள் வச்சிருந்தாரு. இதை ஒரு ராணுவ வீரராக சரியாக மத்திய அரசு செயல்பட்டு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி தலைமை தாங்கி கொண்டிருக்கும் தேசிய NDA அரசாங்கம் அருமையான முறையில் பதில் கொடுத்துருக்கோம். எப்போதுமே ஒரு நாடு நல்ல வலிமையான நாடாக ஆக வேண்டும் என்றால் தொடர்ந்து போரிட்டு கொண்டிருந்தால் வலிமையாக நாடாக மாற முடியாது. கண்டிப்பா. ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் நமது பிரியத்திற்குரிய மரியாதைக்குரிய பிரதம மந்திரியை என்னுடைய பாட்டி இந்திரா காந்தியை போன்று தைரியசாலி இல்லை என்பதனை லோக்சபாலே சொல்லிட்டாங்க. அன்லைக் இந்திரா காந்தியினோட சொல்லிட்டார். அது தவறான கருத்து. காரணம், அன்று இருந்த சூழ்நிலையில் நிச்சயமாக இந்திரா காந்தி அவர்கள் தைரியமாக இண்டோ பாகிஸ்தான் வார் என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷை விடுவிக்கும் ஒரு தனி நாடாக ஆக்கக்கூடிய ஒரு போரினை 13 நாட்கள் நடத்தி வெற்றி கண்டார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அது வரலாறு. அதே சமயத்தில் அன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. காரணம், இப்பொழுது அமெரிக்காவை பொறுத்த மட்டிலே ஆப்கானிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்கின்றது. அந்த நாட்டிலே அவர்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் போரிட்டு இருக்கின்றார்கள். யார்? அமெரிக்கா. இதே ரஷ்யா ஆப்கானிஸ்தானில் 10 ஆண்டுகளுக்கு மேல் போரிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அதான் ஒரு பஃபர் ஸ்டேட் பிட்வீன் தி மிடில் ஈஸ்ட் அண்ட் தி பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு இன்றும் அமெரிக்காவுக்கு ஏர்பேஸ் இருக்குது. they have facility to park their naval ships, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, காலாட்படை எல்லாமே பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ பாகிஸ்தான்
அமெரிக்காவை அண்டி வாழும் ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. நமது நாட்டை பொறுத்தமட்டிலே ராகுல் காந்தி அவர் கூறிய அதே தன்னுடைய கிராண்ட்மா பாட்டி இந்திரா காந்தி அம்மையாரை நினைத்து பார்க்க வேண்டும். வி ஆர் அ நான் அலைன்டு ஸ்டேட். நாம் எந்த ஒரு சூப்பர் பவருக்கும், சூப்பர் பவர் இப்பொழுது இருக்கக்கூடிய 2 நாடுகள், ஒன்று USA, ஒன்று USSR. வி ஆர் அ நான் அலைன்டு நேஷன். வி வில் நாட் அலைன் வித் எனி ஆஃப் தி சூப்பர் பவர்ஸ். நாம் ஒருபோதும் USSR ரஷ்யாவை சார்ந்தே இருக்க மாட்டோம். நாம் அமெரிக்காவை சார்ந்தும் இருக்க மாட்டோம். நமக்கு எது இந்த நாட்டிற்கு எது நல்லதோ அதைத்தான் நாம் செய்வோமே ஒழிய அவருடைய ராகுல் காந்தியுடைய பாட்டி கூறியதை போன்று இன்றளவும் நான் அலைன்டு நாடாகத்தான் இருக்கின்றது. அதாவது நீங்கள் ஏன் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டு இருப்பது என்பதனை ராகுல் காந்தி உணர வேண்டும். காரணம் என்ன? 29வது நாடாக நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், நேட்டோ என்று கூறக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனில், அந்த ஸ்தாபனத்திலே உக்ரைன் ஒரு அங்கமாக வகிக்க வேண்டும் என்று கூறியவுடன் அதற்கு உக்ரைன் சம்மதித்தது. ஜெலன்ஸ்கி அவர்கள் அந்த நாட்டை குட்டிச்சோறாக ஆக்கிவிட்டார். நீங்கள் வந்து நான் ராகுல் காந்தியையும் அவர் சார்ந்த கட்சியை சார்ந்த பல எம்பிக்களையும் தயவு செய்து உக்ரைனுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தாய்லாந்திற்கும் கம்போடியாவுக்கும் பல இந்து கோயில்கள் இருக்கக்கூடிய பகுதி எங்களுடையது என்று கூறிக்கொண்டு சமீபத்திலே 1 வார காலம் போரிட்டார்கள். ஆனால் விவேகம் வெற்றி பெற்று 2 பேரும் அவர்களே சமரசம் செய்து கொண்டு இப்பொழுது ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அறிவு கூட ராகுல் காந்திக்கு இல்லையே என்பதுதான் என்னுடைய கவலையாக இருக்கின்றது. எப்பொழுதுமே ஒரு திமுகவை பொறுத்த மட்டிலே, ஆராசாவை பொறுத்த மட்டிலே, அதாவது இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி டிஃபென்ஸ் ஆர்கன், அதாவது நம்ம அஜித் டோவல் அவர்கள் ரா என்று கூறக்கூடிய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், எப்படி சிஏஏ அமெரிக்காவிற்கு இருக்கின்றதோ, எப்படி ஸ்காட்லாண்ட் யார்டு வந்து USSRக்கு இருக்கின்றதோ, மொசாத் இஸ்ரேலுக்கு இருக்கின்றதோ, KGB என்று கூறக்கூடிய உளவுத்துறை வந்து ரஷ்யாவிற்கு இருக்கின்றதோ, அதே போல நம்மளது அஜித் டோவல் அவர்கள் ஒரு கேபினட் அந்தஸ்து பெற்ற ஒரு ரா என்ற நிறுவனத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நமது உளவுத்துறையை திமுகவின் ஊட்டியை சார்ந்த அந்த நீலகிரிசை சார்ந்த அந்த பார்லிமெண்ட் மெம்பரை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன், இழிவாக பழிக்காதீர்கள். உங்களுக்கு ஏதாவது அதில் குறைகள் இருந்தால் நீங்கள் வந்து அது வந்து எழுதி இந்த குறைகளை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று தான் கூற வேண்டுமே ஒழிய உளவுத்துறை ஒரு ஃபெயிலியர் என்று கூறுவது தவறானது. காரணம், அந்த பகல்காம் நிகழ்வு எங்கு நடந்தது என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் நாம் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை நாம் வந்து இது ஆர்மி என்பது அண்டை நாடுகள் நம்மளோடு எதிரி நாடுகளோடு சண்டையிடுவதற்கு தான் இருக்கின்றதே ஒழிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் நான் காப்பாற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல. அதற்கு வந்து அப்புறம் பட்ஜெட்டே பத்தாது. இப்பொழுதே நீங்கள் நினைச்சு பார்க்க வேண்டாம். ராசா அவர்களை பார்த்து நான் கேள்வி கேட்கின்றேன். உங்களுடைய UPA அரசாங்கத்தில் 2004 2014 வருடம் வரை இருந்த UPA அரசாங்கத்திலே உங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் என்பதனை நினைத்து பார்க்க வேண்டும். வெறும் 56,000 கோடி ரூபாய். நான் உங்கள் நேயர்களுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் கூகுளில் போய் பாருங்கள். இப்போ எல்லாமே கூகுளில் வருது. கூகுளில் பாருங்கள். 56,000. இன்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நரேந்திர மோடி, அமித்ஷா போன்றவர்கள் இன்று 2.5 லட்சம் கோடி ரூபாய், 5 மடங்கு கூடுதலாக டிஃபென்ஸிற்கு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ரா என்ற உளவுத்துறை அமித்ஷா அவர்களுடைய ஹோம் மினிஸ்டருக்கு கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம், ஸ்தாபனமாகும். எந்த வகையிலும் அவர்களுக்கு குறைபாடு இல்லை.
இந்த 26 பேரை கொன்றது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அன்று செக்யூரிட்டி இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நூதனமான முறையிலே இந்த நாடை மட்டுமல்ல, நமது பாரத தேசத்தை மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளிலே அவர்களுடைய வேலையை அந்த நக்சலைட்ஸு மற்றும் டெரரிஸ்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த பெஹல்காம் நிகழ்வானது நடந்திருக்கின்றது. 26 பேரை கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் நேபாள் நாட்டை சேர்ந்தவர், மிச்ச 25 பேர் வந்து இந்திய நாட்டு பிரஜைகள். அதிலே ஒருத்தர் நான் பணியாற்றிய இராணுவத்திலே பணியாற்றிய ஒரு வீரர் என்ற முறையிலே நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுவதெல்லாம் இது வந்து ஒரு உளவுத்துறை சரிவே கிடையாது. இது நடந்தது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸை கண்ணுங்கருத்துமாக நாம் பார்க்க வேண்டிய இருக்கின்றது. நீங்கள் 2014க்கு முன்னாடி காஷ்மீர் ஜம்முவிலே எவ்வளவு டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் நடந்திருக்கின்றது என்பதனை, தாக்குதல்கள் நடந்திருக்கிறது என்பதனை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதிலே 10ல் ஒரு பங்கு இல்லை, 1/20 கூட நடக்கல. இந்த 5-6 ஆண்டுகள் 2019 ஜம்மு காஷ்மீர் என்ற ஒரு ஸ்டேட் ஆனது 2 யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டு அப்ராகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370, அப்ராகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 35A நடைபெற்று அங்கு அவர்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடையாது. இப்பொழுது நீங்கள் நினைத்தாலும் அல்லது உங்கள் நேயர்கள் நினைத்தாலும் அங்கு போய் சொத்து வாங்க முடியும். ஆனால் 2019ற்கு முன்பு நீங்கள் நினைத்தாலும், நானும் நினைத்தாலும், உங்கள் நேயர்கள் நினைத்தாலும் அங்கு போய் சொத்து வாங்கக்கூடிய நிலைமையில் அந்த ஸ்டேட் இல்லை. காரணம், அதற்கு ஸ்பெஷல் லா ஆர்டிகல் 370 படி அங்குள்ள அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய பிரஜைகளுக்கும் விசேஷ அந்தஸ்து தரப்பட்டு அவர்களுடைய சொத்து பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு வேற்றுமை இருக்கக்கூடிய அளவிலே அந்த சட்டமானது இருந்தது. அதை என்னை கேட்டால் என்டிஏ அரசாங்கத்தின் தலையாங்க காரியம் எது இந்த 11 ஆண்டு காலத்தில் என்று கேட்டால் அப்ராகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 and ஆர்டிகல் 35A என்று தான் நான் கூறுவேன். அந்த வகையிலே அந்த ஜம்மு காஷ்மீரிலே உளவுத்துறை சரியவில்லை, உளவுத்துறை எந்த வகையிலும் இது பண்ணவில்லை. டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் ஒவ்வொன்றையும் கண்டுபிடித்து செய்வது என்பது சிரமம். அந்த வகையிலே இந்த ஒரு நிகழ்வு 26 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு பதிலடியாகத்தான் அனைத்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர்கள் எப்போதும் நெற்றியிலே இட்டுக்கொள்ளும் சிந்தூர் என்று பொட்டு என்று நம் தமிழிலே கூறுவோம், அதை ஹிந்தியிலே சிந்தூர் என்று கூறுவார்கள். அதை தான் அந்த பெயர் ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டு 2 தலையாய இராணுவ படை பெண்மணிகள், வீராங்கனைகள் ஒவ்வொரு நிகழ்வினையும் தினந்தோறும் அனைத்து உலக மக்களுக்கும் ஒரு ப்ரெஸ் பிரீஃபிங் என்று கூறுவார்கள், அந்த வகையில் அவர்கள் செய்தார்கள். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் அக்குரட்டாக, அதாவது போர் நிகழாத வகையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய பகை உயராத வகையிலே செய்திருக்கின்றார்கள் என்பதை பாராட்டும் பட்சத்திலே பாராட்டாமல் ஏதோ ட்ரம்ப்பை பற்றி இவர்களுக்கு தெரியவில்லை. ட்ரம்ப் அவருடைய பாப்புலாரிட்டி கிராஃப் இப்பொழுது வந்து 30ற்கு கீழே வந்துவிட்டது. அமெரிக்காவிலே அவருடைய பாப்புலாரிட்டி 44 இருந்தது, இப்பொழுது 25 வந்து விட்டது. ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய பாப்புலாரிட்டி 70ற்கு கீழே 10 ஆண்டுகளாக வரவில்லை. எல்லாம் 70க்கு மேலே தான் பாப்புலாரிட்டி கிராஃபு. அதுவும் இந்த பாப்புலாரிட்டி கிராஃபை நடத்தும் நிறுவனம் இந்தியாவை சார்ந்த நிறுவனம் அல்ல, அது ஒரு அமெரிக்க நிறுவனம் என்பதனை நான் உங்கள் நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு நாடு வலிமையான நாடாக ஆக வேண்டும் என்றால் அண்டை நாடுகளோடு தினந்தோறும் இஸ்ரேல் சிரியா, இஸ்ரேல் ஈரான், இஸ்ரேல்
ஜோர்டான் போன்று சண்டையிட்டு கொண்டிருந்தால், அல்லது நமது ஈராக் குவைட் வாரை போன்று நடந்த அந்த யுத்தத்தை போன்று நடக்காமல் இருந்தால்தான் ஒரு நாடு உயர முடியும், வலிமையான ஒரு பாரதம் காண வேண்டும் என்றால். நீங்க அப்படி சொல்றீங்க சார். ஆனா இப்போ இன்னைக்கு மோடி அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய செயலை இப்போ நம்ம எல்லாருக்குமே, மக்களுக்கு எல்லாத்துக்குமே அப்போ ஒரு தெளிவு இருந்தது. வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. பாகிஸ்தானே தேஜா பண்றதுக்காக அவங்க தாஜா பண்ணி எப்படியோ கைக்குள்ள வச்சுக்கணுங்கிறதுக்காக அப்ப நேரு சிந்து நதி நீரை கொடுத்தாரு. பயங்கரவாதத்தை வேரோட அழிக்கும் வரை நம்ம பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீரை தரமாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. ஆனா அதற்கு கனிமொழி, ராகுல் காந்தி, இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய திமுக எம்பிகள் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுவதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியின் உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் எங்களது தாயாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் மற்றும் அதனுடைய பரிவார் இயக்கங்கள் அனைத்தும் இந்த நாடு துண்டுபடாமல் ஒன்றுபட்ட நாடாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்டு இருக்கக்கூடிய ரைட் விங் பார்ட்டி. ஸோ இந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா விதத்திலையும் வலிமையாக இருக்க வேண்டும். அதாவது எக்கனாமிக்கலாக வலிமையாக இருக்க வேண்டும், இராணுவத்திலே வலிமையாக இருக்க வேண்டும், அது மட்டுமல்ல நமது கலாச்சாரத்திலும் நாம் வலிமையாக இருக்க வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 1962 முன்பு வரை அவர்கள் தமிழ்நாடு தனி நாடாக ஆக வேண்டும் என்றுதான் அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய கோட்பாடு, அவர்களுடைய சித்தாந்தமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது. அதை மறந்துவிடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அங்கு இருக்க தனி நாடாக போயிருச்சுன்னா அது ஒரு மாநிலம், அது நாடாக மாத்திக்கிட்டா அப்புறம் அதுக்குன்னு அதுக்கு ஒரு நிதியை கொடுக்கறது, அதை சரிவர ஒரு மேனேஜ்மெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு பிரதமர் வேணும் இல்லையா, ஒரு நாட்டுக்கு பிரதமர் வேணும் இல்லையா, அது எல்லாமே இவங்களே வந்துடுவாங்களா? நம்ம தமிழ்நாடு we are a lower riparian state, upper riparian state கர்நாடகா. காவேரி நதி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சாதான் இங்க விவசாயமே நடக்கும். கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் திருக்குவளையிலே திருவாரூரிலே காவேரி நதி பாயும் இடத்திலே இருந்து வந்தவர்கள். இவ்வாறெல்லாம் பேசக்கூடாது. காரணம், ஒரு நாடு வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் தண்ணீர் மிகுதியாக இருக்க வேண்டும். அதை எப்படி விவசாயம் பண்ணுவீங்க? கிணத்துல எவ்வளோதான் தண்ணி கிடைக்கும்? மழை வழியாக வரக்கூடிய தண்ணீர் நம்ம கிணத்திலே நிரப்பியோ அல்லது ஏரிகளை நிரப்பியோ விவசாயம் செய்வது கடினம். ஆனால் நதிகள் ஓடினால்தான் நாம் அதனால் சரியான பதிலை நமது இந்தியா கொடுத்திருக்கின்றது. அவர்களுடைய நோக்கமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம், காங்கிரஸாரின் நோக்கம், அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மோடியை களங்கப்படுத்த வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியை களங்கப்படுத்த வேண்டும். அதை களங்கப்படுத்த வேண்டும் என்றால் இவர்கள் செய்தது தவறான ஒரு செயல். ட்ரம்ப் கூறியதன் காரணமாகத்தான் இந்த போரை நிப்பாட்டினார்கள். இல்ல, அவரே திரும்பவும் பதில் சொல்லியிருக்காரு அதுக்கு. இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் 18 முறை நான் தான் போரை நிறுத்தினேன், 25 முறை நான் தான் போரை நிறுத்தினேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அங்க நடந்த வாதங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு அவரே மாத்தி சொல்லிட்டாரு. ட்ரம்ப் அவர்கள் அவரே திரும்பவும் மாத்தி சொல்லியிருந்தாரு. அதுக்குதான் ராகுல் அவர்கள் நேற்று கேள்வி எழுப்பியிருந்தாரு. பொய்யர் அப்படின்னு நேரடியாக ட்ரம்ப்பை உங்களால சொல்ல முடியுமா, அதுக்கு துணிச்சல் இருக்கா அப்படிங்கிற கூட ஒரு கேள்வியை கூட வச்சிருந்தாரு லோக்சபால. இந்த தருணத்திலே துணிச்சலை விட விவேகம்தான் முக்கியம் என்பதனை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நாம் ஒரு நான் அலைன்டு நேஷன் நான் சொன்னேன். அவருடைய ராகுல் காந்தியுடைய பாட்டி அவர்கள், கிராண்ட்மா அவர்கள், அவர்களுடைய காலத்திலிருந்தே நாம் நான் அலைன் ஸ்டேட்டாக இருக்கின்றேன். நான் கேட்கின்றேன், இந்த ஜம்மு காஷ்மீர் தனி நாடாக, கிட்டத்தட்ட தனி நாடாக அந்தஸ்து பெற்று இருப்பதற்கு காரணமே ஜவஹர்லால் நேரு தான். POK என்று பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் என்று கூறக்கூடிய பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஒரு பகுதி இருக்கிறது என்று கூறினால் அதுவும் காரணம் நமது சாச்சா என்று, மாமா என்று கூறக்கூடிய நேரு தான் காரணம் என்பதில் எந்த ஐயப்பாடும் உங்களுடைய நேயர்களுக்கு இருக்க வேண்டாம். அதற்கு காரணம் 93,000 POWs பிரிசனர்ஸ் ஆஃப் வார் 1971 இண்டோ பாக் வாரிலே
இருந்ததா இல்லையா என்பதனை நான் ராகுல் காந்தியை பார்த்து ராசா போன்ற தலைவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். அந்த 93,000 பிரிசனர்ஸ் ஆஃப் வாரை இலவசமாக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கொடுத்தார்கள். எந்தவித மாற்று எப்போதுமே ஒரு நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா காண்டஹார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஆப்கானிஸ்தான். காண்டஹாருக்கு ஒரு ஃப்ளைட்டை கடத்தி செல்கின்றார்கள் பாகிஸ்தானிய தீவிரவாதிகள். அந்த தீவிரவாதிகள் அந்த ஏர்கிராஃப்டையும் அந்த விமானத்தையும் அந்த விமானத்தில் பயணித்த அனைத்து பயணிகளையும் விடுவிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு தீவிரவாதியை நீங்கள் இந்திய ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு தீவிரவாதியை கொடுத்தா போதும்னாங்க. உண்டா இல்லையா? அப்போ தீவிரவாதிகள் அவர்களுடைய அஜெண்டாவை பூர்த்தி செய்வதற்கு எதையும் செய்ய துணிந்தவர்கள். அப்பேற்பட்ட தீவிரவாதிகளை நீங்கள் அதுவும் அந்த 5 தீவிரவாதியில் 3 பேரை நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு. 3 பேரை கொன்று விட்டார்கள் என்பதனை பார்லிமெண்ட்ல அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. அப்ப இப்போ இருக்கக்கூடிய அமைதியான சூழ்நிலை ஜம்மு காஷ்மீரிலே இருக்க வேண்டும் என்றால் அண்டை நாடுகளிலே நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை இருந்தால்தான் நாம் இருக்க முடியுமே. அல்லது சைனா நுழைஞ்சிருவேன். பெல்ட் அண்ட் ரோட் ப்ராஜெக்ட்னு அவன் வச்சுருக்கான். அமெரிக்கா அவர்களுடைய இராணுவத்தை பாகிஸ்தானில் வச்சுருக்காங்க. இப்போ பைய சைனா நேபாளுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. நாம் நல்ல உறவுகள் வைக்கவில்லை என்றால், தீவிரவாதிகளை ஒழிக்கவில்லை என்றால், நாம் அண்டை நாடுகளோடு நாம் நல்ல உறவுகள் வைத்துக்கொள்ள முடியாத ஹண்டன் கோட்டா சரியான பேர். அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ட்டு சீனா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு லீஸில் எடுத்து அதுவே கட்டி அதுவே நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட சைனா எல்லா அண்டை நாடுகளோடும் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால நாம் நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் போரிட முடியுமே தவிர நாம் ஒரு ஃபுல் ஸ்கேல் ஃபுல் ப்ளோன் அப் வார் செய்ய முடியாது. ஒரு நாள் வார் நடக்க வேண்டும் என்றால் நான் ராகுல் காந்திக்கு நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு நாளைக்கு நீங்கள் வார் நடத்தணும்னா $1 பில்லியன் வேணும். 7,500 கோடி வேணும். 7,500 கோடி இல்லாமல் இராணுவ வீரர்களுக்கான இராணுவ தளவாடங்கள், குண்டுகள், தோட்டாக்கள், மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் 7,500 கோடி ஒரு நாளைக்கு. ராகுல் காந்திக்கு அது தெரியுமான்னு தெரியல. அவர் எழுதி வச்சுக்கின்னு படிக்கிறாரு, எழுதி வச்சுக்கின்னு வெளியில் படிக்கிறாரு, பேசுகிறாரு. 7,500 கோடி ஒரு 20 நாள் வார் வேணும்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபா வேணும். யோசிச்சு பாருங்க. இப்போ எதிர்கட்சிகளை பார்த்து தேஜஸ்வி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. நேரு என்னத்தை கிழிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க லோக்சபால பேசுறீங்க அப்படின்னு ரொம்ப காட்டமாக கேள்வி எழுப்பி இருந்தாரு. காங்கிரஸ் இதுக்கு ரொம்ப எதிர்த்தரப்பு வாதங்கள் அதிகமாகவே வச்சிருந்தாங்க. இப்போ நேருவுக்கும் ஆபரேஷன் சிந்தூருக்கும் என்ன சம்மதம்? ஏன்னா அது அந்த காலகட்டங்கள். ஆனா இப்போ இந்த லோக்சபால இதை ஏன் பேசணும் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு. முடிந்து விட்டது, போர் சிறப்பாக முடிந்தது. அதுல ராணுவ வீரர்கள் ஏன் சாகவில்லை அப்படின்னு திருமாவளவனும் கேள்வி கேட்கிறாரு. ராணுவ வீரர்கள் சாகணுமா? நிச்சயமாக சாகக்கூடாது. திருமாவளவன் ஒரு ராணுவ வீரர் கூடவா சாகல அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அவர் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வார். இப்பொழுது இருக்கும் மாடர்ன் வார்ஃபேர் என்பது ட்ரோன்ஸை வைத்து தான். ட்ரோன்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாங்க இந்த கல்யாணங்கள் எல்லா நிகழ்ச்சிகளும். அதை போன்ற 25,000 ரூபாய் கொண்ட ட்ரோன்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய்க்கு ஒரு ட்ரோன் இருக்குது. 250 கோடிக்கு ஒரு ட்ரோனு. ஒரு ரஃபேல் விமானம் 1000 கோடி ரூபாய். ஒரு நீர்மூழ்கி கப்பலோட விலை திருமாவளவன் அண்ணனுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது, 12,000 கோடி ரூபாய். அதே போல் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரோட விலை 60,000 கோடி ரூபாய். ஏர்கிராஃப்ட் கேரியர். நீங்கள் ஒரு நீர்மூழ்கி கப்பல் பொறியாளராக பணியாற்றிய நான் நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பதற்கு 12,000 கோடி ரூபாய் வேணும். அது கப்பல் மட்டும்தான். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டார்பிடோஸ் என்று கூறக்கூடிய தளவாடங்கள்லாம் வேணும். அதனால் திருமாவளவன் அவர்கள் ஒரு வீரர் கூட சாகலையான அவ்வளவு திறமையாக நமது ராணுவ வீரர்கள் பணியாற்றினார்கள் என்று தான் நினைக்கிறேன். அதை பெருமை கொள்ள வேண்டும். ஆனா இவர் ஒருத்தர் கூட ஏன் சாகலைங்கிறது கேட்கறது. அதற்கு காரணம் ஏர்ஃபோர்ஸ் மூலமாக
அதாவது இந்திய எல்லைக்குள் நமது விமானப்படை இருக்கும். இந்திய எல்லையிலிருந்து இஃப் யூ ஃபயர் அ மிசைல் இட் கேன் ட்ராவல் 250 kilometers to 2000 kilometers. So we have got missiles of all range. பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் என்று கூறக்கூடிய மிசைல்ஸு வந்து கிட்டத்தட்ட 2500 3000 4000 மைல் தூரம் வரைக்கும் இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் போகக்கூடிய மிசைல்ஸை நமது இந்திய இராணுவம் வைத்திருக்கின்றது. நமது டிஆர்டிஓ என்று கூறக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கண்டுபிடித்து வைத்திருக்கின்றது, தயாரித்து வைத்திருக்கின்றது. நாம் வந்து டாப் 5 கண்ட்ரி, நம்மளோட மிலிட்ரியோட ஸ்ட்ரென்த் வந்து டாப் 5. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வார்ஃபேர் இஸ் பை ட்ரோன்ஸ். இப்போ வந்து ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ்னு ஒரு வேர்டு, SWARM, உங்கள் நேயர்களுக்கு நான் கூற விரும்புகின்றேன். ரஷ்யா ஒரு ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் அனுப்புனாங்க. அந்த ஸ்வாமோட ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னா 300 ட்ரோன்ஸ். ஒரே டயத்தில் 300 ட்ரோன்ஸ் போகுது. அதில் 25,000 ரூபா ட்ரோன்ஸ் இருக்கும். நான் சொன்ன அந்த 50 கோடி 100 கோடி ட்ரோன்ஸ் இருக்கும். அந்த 50 கோடி 100 ட்ரோன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கின்னு போய் அது மட்டும்தான் ஃபயர் பண்ணும். அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸும் பிரம்மோஸ் என்ற ஒரு இது வந்து பிரம்மபுத்திரா நதியையும் மாஸ்கோ நதியையும் இணைத்திருக்கக்கூடிய பேர் தான் பிரம்மோஸ். இது நமது பாரத நாடும் ரஷ்ய நாடும் ஒன்றிணைந்து பிரம்மோஸ் மிசைல்ஸை கண்டுபிடித்திருக்கின்றது. அதை போல இப்போ வந்து SU-57 என்று கூறக்கூடிய அந்த அதிநவீன ஏர்கிராஃப்டை நமக்கு தர்றதுக்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றார்கள். நமது பாரத பிரதமர் இராணுவ தளவாடங்கள் வாங்குவதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க மாட்டார். இராணுவ தளவாடத்தை இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை அந்த நாட்டிலிருந்து நமது நாட்டிற்கு தர வேண்டும் என்று ஒப்புதல் தான் கையெழுத்திடுவாரே ஒழிய திருமாவளவன் நினைப்பதற்காகவும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் கூறுவதற்காகவும் இராணுவ தளவாடங்களை மற்றும் வாங்குவதற்கு பாரத பிரதமரோ ராஜ்நாத் சிங்கோ அமித்ஷாவோ கையெழுத்து இடமாட்டார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய வார்ஃபேரில் நீங்கள் ரொம்ப உற்று நோக்கினீங்கன்னா 3 வருட காலம் ரஷ்யாவும் உக்ரைனும் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் எத்தனை வீரர்கள் உக்ரைன் தரப்பிலே இறந்திருக்கின்றார்கள், எத்தனை வீரர்கள் ரஷ்யா தரப்பிலே இறந்திருக்கின்றார்கள் என்பதனை அவர்கள் பத்திரிகைகளோ அல்லது மற்ற செய்திகளிலோ படிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கின்றேன். ஆபரேஷன் சிந்தூர் இஸ் a strategic non-escalatory very precise warfare. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த லோக்சபாவில் பேசுவது என்றால் மத்திய அரசாங்கத்தை பேசலாம், இந்த துறை சரியாக செயல்படவில்லை அப்படிங்கிறது பேசலாம். ஏன் இராணுவத்துறையை வந்து குறிப்பாக எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக குற்றம் சாட்டுவதற்கு காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே காரணம், ராணுவத்தை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நமக்காக அங்க வந்து வெயில் மழை பார்க்காம ராணுவ வீரர்கள், ஒரு சின்ன குழந்தை கிட்ட கேட்டா கூட அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. ஆனா வந்து ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவங்க, பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரியான கருத்துக்களை வைக்கிறாங்களே, ராணுவத்தை வந்து சிதைக்க வேண்டும் அப்படின்னா இல்ல வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நோக்கத்தை சிதைக்க வேண்டும் என்றார்? அதுல சந்தேகமே இல்லை. காரணம் நான் ஏற்கனவே கூறியதை போன்று நரேந்திர மோடி அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தலைவராக உருவெடுத்து நடந்து கொண்டிருக்கின்றார். பாரதத்தின் மிகப்பெரிய ஒரு பிரதம மந்திரியாக உருவாகி சென்று கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அதனை சார்ந்த அனைத்து நிறுவனங்களும் அனைத்து இயக்கங்களும் ஒரு பாரத தேசம் ஒன்றுபட்ட நாடாக இருக்க வேண்டும், பாரதம்தான் உயர்ந்தது, பாரத கலாச்சாரம் ஹிமாலயாஸிலிருந்து கன்னியாகுமரி வரை, கொஞ்சம் கலோக்கியலாக சொல்லணும்னா பாம்பேலிருந்து புவனேஸ்வர் வரை இது ஒரே நாடாக ஓர் இலை ஓடுவதாக இருப்பதென்றால் இது இந்திய கலாச்சாரம். இந்திய கலாச்சாரம் ஒன்றுதான் இந்த நாட்டை இணைக்கும். எப்பொழுதுமே ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்றால் கலாச்சாரம் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். அந்த கலாச்சாரம் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்றால் இந்த பாரத தேசமும் அதனை சார்ந்த மக்களும் ஒரே கலாச்சாரத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் நன்று உற்று நோக்குங்கள். மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை
எப்படி பின்பற்றுகிறார்கள் என்பதனை யோசியுங்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி பின்பற்றுகின்றார்கள் என்பதனை யோசியுங்கள். ஆனால் பாரதத்தில் இருக்கக்கூடிய எப்பொழுதுமே மோகன் பகவத்ஜி ஆகட்டும், சுதர்ஷன்ஜி ஆகட்டும், குருஜி கோல்வால்கர் ஆகட்டும், இவர்கள் அனைவரும் கூறியது, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைவரும் இந்தியர்கள், ஒரே கலாச்சாரத்தில் இருக்கின்றோம், பல மதங்களிலே நாம் இருக்கலாம், ஆனால் நமது கலாச்சாரம் பாரத கலாச்சாரம். அதை ஒன்றிணைக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த நாடு இருக்க வேண்டுமே ஒழிய வேறுபட்டு நாம் இருந்தால் நாம் உடைந்து விடுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலே அது தனி நாடாக விரும்பிய ஒரு கட்சியாக உருவாகிய ஒரு கட்சியாகும். திராவிடர் கழகத்திலே உருவாக்கிய அந்த பெரியார் அவர்கள் தனி நாடாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று நினைத்தவர். 1962 பல பேருக்கு இந்த வரலாறு தெரியாது, நான் பதிவிட விரும்புகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கழகம் உருவாகியது. முதலிலே எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று வைத்திருந்தார். ஆனால் அவருக்கு யோசனை கூறியவர்கள், நல்ல யோசனை கூறியவர்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களிலே நாம் ஒன்றுபட்ட நாடாக இருக்க வேண்டும் என்றால் பிரிவினைவாதம் பேசாத கட்சியாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதனை பறைசாற்றுவதற்காகத்தான் அண்ணா திராவிட, இதை எடப்பாடி பழனிசாமி அவர் நிச்சயமாக வருங்கால முதல்வராக ஆவார் என்பதில் எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அந்த வகையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்தியா என்ற இரு சொற்களை சேர்த்ததன் காரணம் இந்த கட்சி ஒரு தேசிய கட்சியாக விளங்க வேண்டும். அதற்காகவே அவர் கர்நாடகாவிலே, கேரளாவிலே, ஆந்திராவிலே எல்லாம் கிளைகள் திறந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை இணைத்தார் என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நாடு ஒன்றுபட்ட நாடாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒன்றுபட்ட ஒரு கலாச்சாரம் இருக்க வேண்டும். அந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சியாக, இந்த கொள்கையை உறுதியாக பின்பற்றக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியையும் நரேந்திர மோடியும் அமித்ஷா அவர்களையும் சிதைக்க வேண்டும். அவர்கள் நான் அலைன்டு நேஷன் இல்லை, ட்ரம்ப் கூறியதனால்தான் இந்த போர் நிறுத்தப்பட்டது என்பதனை அவர்கள் பறைசாற்ற விரும்புகின்றார்கள். அதை பறைசாற்றுவதன் மூலம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நேஷனலிஸ்ட் கட்சி இல்லை என்பதனை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றார்கள். அவர்களுடைய எண்ணம் பலிக்காது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் நாட்டு மக்களுக்கு தெரியும் யார் தேசியவாதி, யார் பாகிஸ்தானுக்கு உதவுகிறார்கள் என்பதனை நன்கு அறிந்தவர்கள். காங்கிரஸ் ஒரு ப்ரோ பாகிஸ்தான் கட்சியாக விளங்கி கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு ஒரு தனி நாடாக, ஒரு ஸ்டேட்டாக இல்லாமல் தனி நாடாக வேண்டும் என்று பிரிவினைவாதம் கொண்ட ஒரு கட்சியாக இருக்கின்றது. அந்த இரு கட்சிகளும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசியவாத கட்சி இல்லை என்பதனை உறுதிப்படுத்தும் வகையிலே அவர்கள் திட்டமிட்டு பொய்களை லோக்சபா டிபேட்லையும் வருகின்ற ராஜ்யசபா டிபேட்லையும் அவர்கள் செய்வார்கள் என்பதனை எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அவர்களுடைய எண்ணம் பலிக்காது. காரணம், நாட்டு மக்கள் இந்திய இராணுவத்தோடு இணைந்திருக்கின்றார்கள், நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களால் 3 தேர்தல்களிலே ஜெனரல் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல. 4வது நடக்க இருக்கின்ற 2029 தேர்தலில் ஜெயிக்க மாட்டாங்க. 2026 நான் உறுதியிட்டு நான் கூறுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியும் ஏனைய கட்சிகளும் வெற்றி பெறும் என்பதிலே எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. காரணம், குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. சோனியா காந்தி ஒரு குடும்ப ஆட்சி கட்சி, ஸ்டாலின் அவர்களுடைய கட்சி ஒரு குடும்ப கட்சி, இன்பநிதி முதற்கொண்டு கட்சியிலே வந்து விட்டார்கள். அதை போல சமாஜ்வாதி கட்சி ஒரு குடும்ப கட்சி, மம்தா பானர்ஜி கட்சி ஒரு குடும்ப, டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு குடும்ப கட்சி. குடும்ப கட்சியாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் வெற்றி பெறாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொண்டன் கூட
உயர் பதவிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது பாரதிய ஜனதா கட்சியை போன்றுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் உற்று நோக்குங்கள், எப்பொழுதும் திருநூறிட்டு தான் இருக்கின்றார்கள். அவர் சாமி கும்புறவர், இந்த இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றுவர் என்பதனை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுறேன்.